ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கை முறைதான், நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை தான் நம்மை யார் என்று மற்றவர்கள் தீர்மானிக்க ஒரு வழிவகை செய்யும். கிறிஸ்து இயேசுவில் மிக பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 10வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் இன்று இருக்கின்றோம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இந்த தேதியை நாம் கேட்டவுடனே பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். திருச்சபை, தாயாம் திருச்சபை பதுவை புனித அந்தோணியாருடைய விழாவை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தாங்கி நின்றவர், தனது உள்ளத்தில் மட்டுமல்ல தன்னுடைய கரங்களிலும் தாங்கியவர். அத்தகைய பேறு பெற்ற புனித அந்தோணியாருடைய இந்த விழாவில இன்று முதல் வாசகத்தின் வழியாக புனித சின்னப்பர் குருந்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக நம்ம சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தாங்கி செல்ல வேண்டும். அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் தாங்கி செல்ல வேண்டும். நாம் செல்லுகின்ற பொழுது அவருடைய வேதனைகள், அவருடைய பாடுகள், அதை நம்முடைய செயல்பாடுகளே காட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வை பார்த்துதான் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதால், அறிந்து கொண்டதால் நம்மையும் மற்றவர்கள் கிறிஸ்து என்றுதான் சொல்லுகிறார்கள். கிறிஸ்து அவர், கிறிஸ்து அவள் என்று நம்மை இயேசுவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். புனித பதுவை அந்தோணியார் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை தமதாக்கி கொண்டு வாழ்வாக்கி கொண்டு வாழ்ந்து காட்டினார், செயல்படுத்தினார், சென்ற இடமெல்லாம் அறிவித்தார். ஆண்டவரையே கரங்களில் தாங்குகின்ற ஆசரை பெற்றார். ஆண்டவரே அவர் மீது ஆசை கொண்டு அவருடைய கரங்களிலே சென்று அமர்ந்தார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதே அழைப்பு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. என்றால் புனித பதுவை அந்தோணியார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் என்பதற்காகத்தான் இன்று வரை அவருடைய நாக்கு அழிவுறாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எத்துணை அருமையானவை என்று திருப்பாடலில் நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை எத்துணை இனிமையானது, சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை அவர் சுவைத்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்கு அந்த இறை வார்த்தையை அள்ளி அள்ளி கொடுத்தவர். போதும் போதும் என்று மற்றவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அளவிற்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த புனிதர் இன்று நமக்கு இறைவன் வழியாக சொல்லுகின்ற செய்தி இதுதான். அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டார், அதை வாழ்வாக்கி போதித்து மற்றவர்களுக்கு அந்த இறைவனை விட்டு கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், வாழ்வாக்கி கொடுத்தார். அந்த இறைவனை நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் புனித அந்தோணியாருடைய புதுமைகள் எத்தனையோ ஏராளம். காணாமல் போனதை கண்டுபிடிப்பவர், பேய்களை விரட்டுகின்றவர், அவரிடம் எந்த மன்றாட்டு கேட்டாலும் இறைவனிடமிருந்து உடனடியாக பெற்றுக் கொடுக்கிறவர், அதிசயங்களையும் வல்லமைகளையும் செய்வதற்கான ஆற்றலை பெற்றவர், கோடி புனிதராம், கோடி புதுமைகள் செய்யும் புனிதர். ஏனென்றால் அத்தனை புதுமைகள் செய்கின்ற அந்த புனித அந்தோணியார் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நாமும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம். புதுமைகள் வானிலிருந்து இறங்கி வருவதல்ல, மனிதர்கள் வழியாக, நம் வாழ்வின் வழியாகத்தான் அந்த புதுமைகள் நடக்கின்றன. புனித அந்தோணியார் விண்ணிலிருந்து குதித்தவர் அல்ல, நம்மை போல ஒரு தாயிடமிருந்து வந்தவர். அவருக்கு ஆண்டவர் அந்த புதுமைகளை செய்வதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். என்றால் நாமும் அந்த புதுமைகள் செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது போகும், அந்த குன்றை கடலில் விழு என்றால் விழும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை நம்மிலே தேவைப்படுகிறது. யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே, நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிக பிரியமானவர்களே, நாம் நம்புகின்ற கடவுள் உண்மையானவர். புனித பதுவை அந்தோணியார் நம்பிய கடவுள் உண்மையானவர், வாழுகின்ற கடவுள். அவர் நம்பினார், ஏற்றுக்கொண்டார், வாழ்ந்து காட்டினார். அதனால் ஆசீர்வாதங்களை மக்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற அளவிற்கு கடவுள் அவருக்கு வல்லமையை கொடுத்தார். நாமும் அந்த பதுவை அந்தோணியாரை போல இயேசு கிறிஸ்துவை நம்பி அறிக்கையிடுகின்ற பொழுது வல்லமைகளை நம்மால் செய்ய முடியும். ஏனென்றால் அந்த வல்லமைகளை செய்ய முடியாதவாறு நம்
எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சாத்தான் முடக்கி வைத்திருக்கிறான். நாம் உலகப்பாங்கான பொருள்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கே இன்று நாம் ஏதாவது ஒரு துணை கருவிகளை பயன்படுத்துகிறோம். இவ்வளவு பெரிய வாயை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்தம் போட்டு பேசுவதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பாடுவதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். வரைவதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எழுதுவதற்குரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விதமான திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த திறமைகளை நாம் எதிலே பயன்படுத்திக் கொண்டோம்? நாள் முழுவதும் எதையோ பேசுகிறோம், இறைவார்த்தையை அறிவிப்பது கிடையாது. நாள் முழுவதும் எதையோ எழுதி கொண்டே இருக்கிறோம், மெசேஜ் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம், இறைவார்த்தையை அனுப்புவது கிடையாது. நாள் முழுவதும் எதையோ உற்று நோக்கி கொண்டே இருக்கிறோம், விடயத்தை படிப்பது கிடையாது, பார்ப்பது கிடையாது. இப்படி கடவுள் நமக்கு கொடுத்த திறமையை எல்லாம் வேறு பக்கமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உரியவர்கள் அல்லாமலே போய்விடுகிறோம். கிறிஸ்துவ சொல்லுங்க பிரியமானவர்களே, புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவிலே இறைவனுடைய வார்த்தையை அவர் எவ்வாறு போதித்து இறைவனை தாங்குகின்ற வல்லமையை பெற்றாரோ அதுபோல நாமும் அவரை போல மாற வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஆசை. அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி திருச்சபை மறக்காமல் இவரை மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. உலகிலே அன்னை மரியாவுக்கு பிறகு அதிக திரு ஆலயங்களை கொண்டவர் இவர்தான். ஏனென்றால் நம்பிக்கையோடு ஓடுகிறோம், நம்பிக்கையோடு இவரை தேடுகிறோம், ஆனால் அந்த நம்பிக்கை வாழ்வில் நாம் நிலைத்திருக்க முடியவில்லையே என்ற வருத்தங்கள் திருச்சபை இருக்கிறது. அதனால் முடிந்தவரை புனித பதுவை அந்தோணியாருடைய பிள்ளைகளாக அவர் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல தேவையான ஆசிரை கேட்டு தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வாய்மையிட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். புனித பதுவை அந்தோணியாருடைய நாமத்தை கொண்டிருக்கின்ற அத்துணை நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் இனிய நாம வாழ்த்துக்கள். ஆமேன்.